பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலும் இயேசுவின் வல்லமை ஊழியத்தின் சார்பிலும் உங்களை வாழ்த்துகிறோம். ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால் நீங்கள் தொடர்ந்து தேவனுடைய வார்த்தைகளை பார்த்தும் கேட்டும் ஜெபித்தும் வருகிறதற்காக கர்த்தரை துதிக்கிறேன். இயேசுவின் அழகும் ஆவிக்குரிய அர்த்தங்களும் என்ற நீண்ட நெடிய இயேசுவின் வாழ்க்கை வரலாற்று ஆராய்ச்சி செய்தியின் தொடரிலே இயேசுவின் பலவீனங்களை குறித்து சில நாட்களாய் நாம் பார்த்து வருகிறோம், ஒவ்வொன்றாய் கவனித்து வருகிறோம். அதில் இன்றைக்கு இன்னொரு முக்கியமான குறிப்பை நாம் பார்க்க போகிறோம். ஆம், வியாகுலப்பட்டார் என்று இயேசுவின் பலவீனத்தை குறித்து வேதம் தெளிவாயும் அழகாயும் நேர்த்தியாயும் சொல்லி இருக்கிறது. லூக்கா சுவிசேஷத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 44வது வசனத்தை வாசித்தால் அவர் மிகவும் வியாகுலப்பட்டு என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் நல்லவர். அப்படியானால் வியாகுலம் என்றால் என்ன? அது எதை குறிக்கிறது? மார்க்கு சுவிசேஷத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 33வது வசனத்தை வாசித்தால் வியாகுலம் என்றால் திகில் என்று அர்த்தம். ஆம், திடீரென்று பயப்படுகிற பயம், இருதயத்தை அசைய பண்ணுகிற திகிலுக்கு ஒப்பானதான் இந்த வியாகுலம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நல்லவர். இந்த வியாகுலம் என்ற திகில் எப்படியெல்லாம் எங்கெல்லாம் தாக்கும்? வேதம் அதை படம் பிடித்து காட்டுவதை பார்க்கலாம். கர்த்தர் நல்லவர். முதலாவதாக சங்கீதங்களின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசித்தால் இருதயத்திற்குள் வரக்கூடியதுதான் இந்த திகில். கர்த்தர் நல்லவர். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் மிக முக்கிய பகுதி இது. திகில் அந்த இடத்தில் வரக்கூடியது. இரண்டாவதாக ஆதியாகமத்தின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசித்தால் மனதில் எழும்பக்கூடியது, மனதில் நினைவாக, யோசனையாக, சிந்தனையாக அந்த திகில் திரும்ப திரும்ப வரக்கூடியது. அதுவே வியாகுலமாகவும் மாறும். மூன்றாவதாக சங்கீதங்களின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசித்தால் ஆத்துமாவை தாக்கக்கூடியது. கர்த்தர் நல்லவர். கவனிங்கள், இந்த வியாகுலம் என்பது முதலாவது இருதயத்திலும், இரண்டாவது மனதிலும் வந்து மூன்றாவது ஆத்துமாவையும் அது தாக்கக்கூடியது. அப்படியானால் இயேசு கெத்செமனே தோட்டத்திலே ஜெபிக்கும் போது மிகவும் வியாகுலப்பட்டார் என்று சொன்னால் அவர் ஆவியிலும் ஆத்துமாவிலும் சரீரத்திலும் கூட அந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருந்தார். ஏனென்றால் அவர் வல்லமை இல்லாமல் இல்லை, பலன் இல்லாமல் இல்லை. அவர் மனுஷகுமாரனாய் இருந்தபடினால், மனுஷ ரூபத்தில் இருந்தபடினால் இந்த பாதிப்புக்கு அவர் ஆளாக வேண்டிய ஒரு கட்டாயம், அதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை. கர்த்தர் நல்லவர். ஆனால் அதே சமயத்தில் கவனிங்கள், இந்த 3 தாக்குதலும் வந்தால், ஒருவேளை இப்படி 3 தாக்குதலும் வந்து அது ஒரு மனுஷனுக்குள் தாக்கி இருந்தால் என்ன நடக்கும் தெரியுமா? மத்தேயு சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 38வது வசனத்தை வாசித்தால் வியாகுலம் மரண துக்கமாக மாறிவிடும். ஆம், அது மரணம் வரைக்கும் கூட கொண்டு போய்விடும். எனக்கன்பான தேவச்சனமே, இவ்வளவு கொடுமையான அந்த வியாகுலத்தை ஆண்டவர் எப்படி மாற்றினார் தெரியுமா? அதுதான் சவால் மிகுந்தது. அதுதான் நமக்கு தேவை. எப்படி மாற்றினார்? லூக்கா சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 44வது வசனம் சொல்லுகிறது, இந்த வியாகுலம் என்ற திகிலுக்கு ஒப்பான வியாகுலத்தை அவர் 2 வகையாய் மாற்றிவிட்டார். எப்படி மாற்றினார்? ஒன்று, அது ஊக்கமாக, அதாவது உற்சாகமாய் ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பான்மைக்குள் இயேசு வந்துவிட்டார். இரண்டாவதாக அந்த திகில் என்கிற வியாகுலத்தையே அவர் ஜெபமாக மாற்றிவிட்டார். பார்த்தீர்களா? அவ்வளவு பெரிய போராட்டத்தை அவர் ஊக்கமாகவும் ஜெபமாகவும் மாற்றினார். அதுதான் இயேசு கிறிஸ்து என்பது. அப்படியானால் இயேசுவை ஆராதிக்கிற, இயேசுவை பணிந்து கொள்ளுகிற தேவ பிள்ளைகளாகி உங்கள் வாழ்க்கையில் வியாகுலங்கள் வரும்போது நிச்சயமாய் அது உங்களை தாக்கக்கூடியதாய் வராது. அது உங்களை மரணத்துக்குள் கொண்டு போகாது. ஏனென்றால் உங்கள் வாழ்க்கையில, உங்கள் குடும்பத்தில, உங்க ஜீவியத்தில உங்களுக்குள் வரக்கூடிய அந்த வியாகுலத்தை இயேசு சுமந்து தீர்த்து விட்டார். அதை அவர் ஜெயித்து விட்டார். அவர் ஜெயித்தபடினால் நிச்சயமாய் நீங்களும் நானும் ஜெயிக்க முடியும். கண்டிப்பாய் கர்த்தர் அந்த கிருபையை கொடுப்பார். கர்த்தர் நல்லவர். இந்த வியாகுலத்தை குறித்த ஒரு முக்கியமான வசனத்தை வாசித்து நாம் ஜெபிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 25ஆம் சங்கீதம் 17வது வசனம், என் இருதயத்தின் வியாகுலங்கள் பெருகி இருக்கிறது, என் இடுக்கண்களுக்கு என்னை நீங்களாக்கிவிடும். என் இருதயத்தின் வியாகுலங்கள் பெருகி இருக்கிறது, என்னை நீங்களாக்கிவிடும். இந்த வார்த்தையின்படி தேவனாகிய கர்த்தர்
பெருகி இருக்கிற வியாகுலத்திலிருந்து உங்களை நீங்களாக்குவார். நீங்கள் தப்புவிக்கப்படுவீர்கள். கர்த்தருடைய கிருபை உங்களோடு இருக்கும். கர்த்தர் நல்லவர். நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்புள்ள நல்ல பரமபிதாவே, நல்ல அற்புதமான நேரத்தில் இதோ இயேசுவாகிய நீர் வியாகுலப்பட்டீர் என்று நாங்கள் பார்க்கிறோம். அந்த வியாகுலத்தை நீர் ஊக்கமாகவும் ஜெபமாகவும் ஜெயமாய் மாற்றி காண்பித்தீர் என்பதையும் கற்றுக் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். இதோ இந்த நேரத்தில் இந்த செய்தியை கேட்டு பார்த்த உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் இருதயத்தை, ஆவியை, ஆத்துமாவை பாதிக்கக்கூடிய அளவுக்கு இவர்கள் வியாகுலத்தினால் பாதிக்கப்பட்டு இருப்பார் என்று சொன்னால், அந்த எல்லா வியாகுலங்களும் திகில்களும் இயேசுவின் நாமத்தில் இவர்களை விட்டு வெளியேறுவதாக. இனி ஒரு காலமும் ஒரு நேரமும் ஒரு சமயமும் இவர்களுக்குள் அந்த வியாகுலம் வராமல் இயேசுவின் நாமத்தில் இவர் மகிழ்ச்சியினால் கிருபையினால் நிறைந்திருக்கட்டும் என்று உடைய பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன். தேவனுடைய கிருபை கெத்செமனே தோட்டத்திலே ஆண்டவரே நீர் வியாகுலத்தை ஜெயித்ததை போல இவர்கள் ஜெயிக்கட்டும், மேற்கொள்ளட்டும், அந்த கிருபை உண்டாகட்டும். கர்த்தர்தாமே அப்படிப்பட்ட ஒரு விடுதலையை நீ தந்து விட்டதற்காக ஸ்தோத்திரம். ஜெபத்தை கேட்டு விட்டதற்காக நன்றி. இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவாகிய உம்மை போல இவர்களை மாற்றும். உம்மை போல கர்த்தர் மாற்றும். நீர் அப்படி செய்ய போவதற்காக ஸ்தோத்திரம். தாழ்த்தி ஒப்புவிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். Our address, Reverend SSK Samuel, Jesus Power Ministries, Ramasamy Raja Nagar, Virudhunagar District, Pin Code 626204, Tamil Nadu, India. Our mobile numbers 09962547469, 09080583815. Our email ID SSKSamuel69@gmail.com.